அவைக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் ஒரு 6 நூல்களை இன்றைக்கு வெளியிடக்கூடிய நண்பர் கமலக்கண்ணனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த 6 நூல்களை வெளியிட்ட தமிழினுடைய சிந்தனையாளர்கள், படைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த மேடையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி ஜார்ஜ் ஜோசப், கலைச்செல்வி, அன்பிற்கினிய சகோதரர் கோகுல் பிரசாத் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய, ஏன்னா கோகுல் பிரசாத் ஒரு மிகச்சரிவான ஒரு உரையினை வழங்கி இருக்கிறார். உண்மையில் எப்போதும் கூட இருப்பவர்களை பாராட்டுவது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகிவிட்டது. தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கண்டு வியக்கிற நாம் பக்கத்தில் மலர்கிற பூக்களின் மீது பாராமுகம் கொள்கிறோம். ஆனால் ஒரு 7-8 ஆண்டுகள் நட்போடு இருக்கக்கூடிய கமலக்கண்ணனை இவ்வளவு மனம் திறந்து கோகுல் பிரசாத் ஒருவரை பாராட்டி இருப்பது இதுதான் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். அந்த பாராட்டிற்கு முழு தகுதி படைத்தவராக நான் கமலக்கண்ணனை மதிப்பிடுகிறேன். அதனால நான் ஒரு கமலக்கண்ணன் ஏன் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஆனார், எது அவரை அப்படி ஆக்கியது, பிற மொழிபெயர்ப்பாளர்களிடத்தில் என்ன சிக்கல் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தில் என்னுடைய உரையின் மையத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக நவீன அரங்குகள் என்றால் அவை இறுக்கம் நிறைந்தவையாக இருக்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் கைதட்டியதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரும்பாலான நவீன தமிழ் இலக்கிய அரங்குகளில் பேசுகிறவர்களும் சரி, உட்கார்ந்திருக்கிறவர்களும் சரி, ஏதோ கஞ்சாவை கண்டுபிடித்தவர்கள் மாதிரி ஒரு இறுக்கமான முகத்துடன், சிரிக்கக்கூடாது, அதுக்கு சில எழுதப்படாத விதிகள் இருக்கு, சிரிக்கக்கூடாது, கைதட்டக்கூடாது, புரிகிற மாதிரி பேசக்கூடாது, நல்லா பேசக்கூடாது, இது போன்ற அடிப்படை விதிகளை தமிழின் சில மூத்த எழுத்தாளர்கள், தமிழ் அறியாத எழுத்தாளர்கள் உருவாக்கி இருந்ததை ஒரு போலியான வேடங்களை போல் பின்பற்றிக் கொண்டு அதை நாம் ஒரு சடங்கை போல் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு சிறிய நகைச்சுவை துணுக்கோடு என் உரையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒருவன் பூனை வளர்த்திருக்கிறான், ரொம்ப பிரியமான பூனை. வெளியூர் போயிட்டான். அந்த பூனையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள சொல்லி நண்பர்களிடம், குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டான். ஒரு நாள் நண்பன் போன் செய்கிறான். என்னன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஆசையா வளர்த்த பூனை செத்து போச்சு அப்படிங்கிறான். இவன் நண்பன் சொல்றான், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் ரொம்ப பிரியமா ஆசையா அன்போடு வளர்த்த பூனை, இதை நீ சொல்றது எனக்கு வேற விதமா சொல்லணும், எப்படின்னு கேட்கிறான். நீ இப்படி போன் பண்ணாம முதல் தடவை போன் பண்ணி, நண்பா நீ ஆசையா வளர்த்த பூனை நம்ம வீட்டு கூரை மேல ஏறி நிக்குதுன்னு சொல்லணும். நான் உடனே சொல்லுவேன், நான் ரொம்ப அன்போடு ஆசையாக வளர்த்த பூனை, பிரியமாக வளர்த்த பூனை, அதற்கு ஏதும் ஆகிவிடாமல் பார்த்துக்கொள், அது மேல இருந்து கீழே குதிச்சிடாம பார்த்துக்கன்னு சொல்லுவேன். நீ சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க ட்ரை பண்ணா, ஆனா பூனை எங்களை ஏமாத்தி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லணும். அப்ப நான் சொல்லுவேன், கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படியாவது ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது காப்பாத்திடு அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளவோ முயற்சி செய்தோம், டாக்டரும் முயற்சி செய்தார், ஆனால் பூனை சென்று போய் விட்டதுன்னு நீ சொன்னீங்கன்னா அந்த அதிர்ச்சி எனக்கு பழகிடும், இனிமே கத்துக்க, இதை இப்படிதான் சொல்லணும். ஒரு வாரம் கழித்து அவனுக்கு போன் வந்திருக்கிறது. இவன் என்னன்னு கேட்டிருக்கான், நண்பா உன் பாட்டி கூரை மேல் ஏறி நிற்கிறாள். நவீன இலக்கியத்தின் பிதாமகர்கள் என்று இன்றைக்கு கொண்டாடப்படும் பலர் இலக்கியம் குறித்து உருவாக்கிய புரிதல்கள் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கின்றன. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மொழி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எல்லா படைப்புகளுக்கும் ஒரு அடிப்படையான இலக்கண விதி. ஆனால் பல நவீன தமிழ் இலக்கியத்தில் 1995க்கு பிறகு வந்த சில முக்கியமான நாவல்கள், படைப்புகளை விட்டு விடலாம். ஆனால் அதற்கு முன்னால் கொண்டாடப்பட்ட பல படைப்புகள் ஏராளமான மொழி போதாமையுடன் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய எழுத்தாளர்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய பலருடைய உரைநடைகளில் நீங்கள் சாதாரணமாக ஏராளமான சொற்றொடர் பிழைகளை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரணம், அவங்களுக்கு மரபு தமிழ் வாசிப்பே கிடையாது.
ஒரு புகழ்பெற்ற தமிழினுடைய மூத்த எழுத்தாளர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர் அப்போது வளர்ந்து வந்த ஒரு எழுத்தாளரிடம் கேட்டிருக்கிறார், திருக்குறள்ல காமம்லாம் உண்டான்னு கேட்டிருக்கிறார். திருக்குறளில் காதல் பற்றிய பாடல்களை அவரு அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால் அவருடைய நாவல்களில் ஒன்று தமிழ் இலக்கியத்தின் சிகரம் என்று கொண்டாடப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருக்கு திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இருக்கிறது என்பது கமலக்கண்ணனுடைய இளைய மகளுக்கே தெரியும். ஒரு கமலக்கண்ணனுடைய இளைய மகளுக்கு கூட தெரிந்த ரொம்ப எளிதான ஒரு விஷயத்தை தெரிந்து வைக்காதவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய முன்னோடிகளாக, குருபீடங்களாக கொண்டாடப்பட்ட சூழல் இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் நிலவி வருகிறது. கமலக்கண்ணன் செய்திருப்பது கமலக்கண்ணனுடைய ஒரு மரபிலக்கியம் சார்ந்த ஒரு பயிற்சியும் அத்தோடு சேர்ந்த நவீன இலக்கிய வாசிப்பும் தான் கமலக்கண்ணனை ஒரு முதன்மையான மொழிபெயர்ப்பாளராக இந்த அரங்கத்தில் உட்கார வைத்திருப்பதற்கு காரணம். நவீன இலக்கியம் இதுகாரும் போற்றி புகழ்ந்து வந்த மரபுகளை உடைத்ததால் தான் கமலக்கண்ணன் இந்த முன்னணியில் இருக்கிறார். அதனால் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய, வாழ்த்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்புறம் கமலக்கண்ணனிடம் எல்லா எழுத்தாளர்களும் கற்றுக்கொள்வதற்கு 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று அவருடைய விடாமுயற்சி. எனக்கு தெரிந்து 3 ஆண்டுகளில் 20 நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். நான் சோசாதான் முதல்ல படிச்சேன். மிக குறுகிய காலத்தில் இத்தனை நூல்களை மொழிபெயர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவர் நோவே சொல்றது கிடையாது. இந்த ஊ சொல்றியா, ஊஹூ சொல்றியான்னு ஒரு பாட்டு உண்டு. கமலக்கண்ணன் எப்போதும் ஊம் சொல்லி மட்டுமே பழக்கப்பட்டவர். ஊகுமே அவர் வாழ்க்கையில கிடையாது. இன்றைக்கு இரவு அண்ணாச்சி நாளைக்கு காலையில வர்றப்ப கம்பராமாயணத்தை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து வந்துரு அப்படின்னா அண்ணாச்சி ஒரு 11 மணி வரைக்கும் டைம் கிடைக்குமான்னு தான் கேட்பார். அதபடி ஒரு இரவுக்குள் என்னால் மொழிபெயர்க்க முடியும் என்று கேட்காத அவருடைய குன்றாத ஊக்கம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாளைக்கு இல்ல 3 நாட்களுக்கு முன்பாக நினைக்கிறேன் கோகுல் பிரசாத் அவர்கள் ஒரு பதிவை எழுதியிருந்தார். ஒரு படைப்பாளன் தொடர்ந்து இயங்குகிற போதுதான் அவன் மிகப்பெரிய அடையாளத்தை பெறுகிறான் அல்லது சமூக அங்கீகாரத்தை பெறுகிறான். நமக்கு 1000 விமர்சனங்களை தாண்டி ஜெயமோகன் என்கிற எழுத்தாளர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருப்பதற்கு காரணம் அவருடைய குன்றாத ஊக்கமும் தொடர் செயல்பாடுகளும். சமகாலத்தில் அப்படிப்பட்ட எழுத்தாளர்களாக நான் 2 பேரை கொண்டாடுகிறேன். ஒருவர் சரவணன் சந்திரன், இன்னொருவர் மகுடேஸ்வரன் என்று கோகுல் பிரசாத் எழுதிய பதிவை பார்த்த போது அப்போதே எனக்கு சொல்ல தோன்றியது, அன்பிற்கினிய கோகுல், நீங்கள் 3ஆவதாக இன்னொருவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் கமலக்கண்ணன் என்று எழுத அன்றைக்கு நினைத்தேன். அதை அரங்கில் சொல்லலாம் என்று அப்போதைக்கு ஒத்தி வைத்தேன். 2வது அவருடைய தனி மனித ஒழுக்கம். ஒரு மனிதராக, ஒரு நல்ல குடும்ப தலைவராக, வாழ்க்கையில வேறு சிறு விஷயங்களுக்கும் இடம் கொடுக்காம, உண்மையிலே இவர மாதிரி ஒரு குழந்தை மனம் கொண்ட மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய தொடர் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது சமகாலத்தில் அரிதாகிவிட்ட ஒரு விஷயம். கமலக்கண்ணனுடைய பண்புகள் எல்லோருக்கும் பிடித்து போகும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இலக்கியத்தையே முதன்மையாக கொண்டிருக்கிறார். எதை நாம் தேடுகிறோமோ அதுவும் நம்மை தேடி வரும் என்பதற்கான உதாரணமாக கமலக்கண்ணன் திகழ்கிறார். அதற்காகவும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் கமலக்கண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு ஷேக்ஸ்பியர் எழுதிய கிங் லியர் என்கிற ஒரு நூலினுடைய மொழிபெயர்ப்பை கமலக்கண்ணன் அந்த நூலில் அவருடைய மொழிபெயர்ப்பின் சிறப்புகள் என்ன என்று பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். கிங் லியர் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு படைப்பு. இந்த அப்சர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அபத்தம் என்கிற ஒரு விஷயத்தை மிக அழகாக விளக்கக்கூடிய ஒரு படைப்பு. இந்த படைப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு. நீங்கள் ஷேக்ஸ்பியருடைய உச்ச படைப்புகளாக நான் கருதுகிற படைப்புகள் ஒத்தெல்லோ, ஹாம்லெட். நிச்சயமாக கிங் லியர் ஷேக்ஸ்பியருடைய சாதனை படைப்பு என்று நான் கருதவில்லை. இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த நூல்ல கமலக்கண்ணன் 2 விஷயங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒன்று, ஷேக்ஸ்பியர் எழுதிய கிங் லியரை மொழிபெயர்த்திருக்கிறார். அதற்கு பக்கத்தில், அதற்கு பின்னால் கிங் லியர் எவ்வளவு மோசமான படைப்பு, எவ்வளவு அபத்தமான படைப்பு. ஷேக்ஸ்பியர் என்கிற ஒரு மனிதர், அவருடைய உயரம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயரம் என்பது மிக கூடுதலானது என்கிற உலக இலக்கிய மாமேதைகளில் மணிமுடி சிகரமாக போற்றக்கூடிய லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு நீண்ட கட்டுரையினை கமலக்கண்ணனை மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்க இந்த நேரத்தில் நம்ம தமிழினியை பாராட்டலாம்.
உலகத்தில் எந்த பதிப்பகமாவது தான் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய ஒரு நூலுக்கு பின்பக்கத்தில் அந்த நூல் ஒரு நல்ல நூலே அல்ல என்று சொல்லுகிற கட்டுரையை வெளியிடுகிற தைரியம் உலகத்தில் தமிழினிக்கு மட்டும்தான். நீ யோசிச்சு பாருங்க, மேடையில் ஏறுகிற ஒருவன் தனக்குத்தானே மாலை போட்டுக்கொண்டு முன் வரிசையில் இருப்பவரிடம் துப்பாக்கியை கொடுத்து நான் ஒழுங்காக நடிக்காவிட்டால் என்னை நீ சுட்டு விடலாம் என்று சொல்லுகிற தைரியத்திற்கு நிகரானது. அதுல நான் உடன்படுகிற இடங்களும் உண்டு, டால்ஸ்டாயினுடைய விமர்சனத்தில் முரண்படுகிற இடங்களும் உண்டு. அதையெல்லாம் தாண்டி கிங் லியரில் சில அற்புதமான இடங்கள் உண்டு. எனக்கு உண்மையில இப்ப கிங் லியரை வாசிக்கிற போது ஒரு தேசிய கட்சியினுடைய மூத்த தலைவர் நினைவுக்கு வந்தார். ஒரு பொறுப்புகளை இன்னொருவரிடம் கொடுத்து விட்டு இயலாமையோடு அலைகிற ஒரு முதியவர். நீங்க கொஞ்சம் யோசிச்சா நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம். தன் கண் முன்னால் மற்றவர்களுக்கு மாலை கிடைக்க எதையெல்லாம் அவர் உருவாக்கினாரோ அதன் பலன்களை அவர் அறுவடை செய்ய முடியாமல், மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் மேடையில் இயலாமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை இன்றைக்கு எனக்கு கிங் லியர் நினைவூட்டியது. நீங்க அதிகாரத்தை இழந்த மனிதர்களுடைய இருப்பை மாதிரி இந்த உலகத்தில் அபத்தமான சோகமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா புகழ் என்பது, அதிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய போதை. அதனாலதான் நிறைய தலைவர்கள் நம்ம கூட யோசிக்கலாம், இவர் ஏன் இவர் மகனை இன்னும் முதலமைச்சராக்கல, இவர் ஏன் இவர் மகனை கட்சி தலைவராக்கல, இவர் ஏன் இந்த பிசினஸை இன்னும் மகன் தரல என்று நாம் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான விடை ஷேக்ஸ்பியருடைய கிங் லியரில் இருக்கிறது. ஏன்னா அந்த அரசன் அவனுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. தான் வாழுகிற போதே கிங் லியர் என்கிற அரசன் தன்னுடைய அரசவை, தன்னுடைய ஒட்டுமொத்த நாட்டை அவனுடைய 3 மகள்களுக்கும் பிரித்து தருவதற்கு எண்ணுகிறான். அப்புறம் அந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்கள் யாருன்னா ராஜாக்கள். நான் எப்பயுமே இந்த அரசர்களை கொண்டாடுகிற போக்கு, அவர்கள் எந்த அரசர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழ்நாட்டு அரசர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய அரசர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஐரோப்பிய அரசர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள்களின் கீழ் வசிப்பதற்கு சபிக்கப்பட்டவர்கள் தான் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். 1000 குறைபாடுகள் இருந்தாலும் குடியரசு உயர்ந்தது. அப்ப அந்த அரசன் என்ன பண்ணுவான்னா ஒரு கேள்வி கேட்பான், நீங்கள் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள் நீங்க சொல்லணும், அந்த பதிலில் நான் திருப்தியுற்று உங்களுக்கு நாட்டை தருவேன். மூத்த பொண்ணுட்ட கேட்பான், அவன் சொல்லுவா, வானளவு விண்ணளவு, நம்முடைய அரசியல்வாதிகள் மேடைகளில் என்னவெல்லாம் பேசுவார்களோ அவ்வளவு அளவு நான் உங்கள் மீது நேசம் வைத்திருக்கிறேன், இந்த உனக்கு இந்த பகுதியும் கொடுத்துருவாரு. 2வது பொண்ணை கூப்பிட்டு கேட்பாரு, நீ எப்படி என் மேல நேசம் வச்சிருக்க? அவன் எங்க அக்கா வானளவு வண்ணளவு மின்னளவு அப்படின்லாம் சொன்னானா? அப்படி எதுவும் சொல்ல தயாரா இல்ல. ஏன்னா அப்படி சொல்லாத பாதி மிச்சம் இருக்கு. எனக்கு அப்படி மிச்சம் இருப்பதற்காக எதையுமே விரும்பல. இந்த உலகத்தில் உங்களை தவிர நான் அனைத்தையும் இருக்கிறேன், அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்கேன். 3வது ஒரு பொண்ணுட்ட கேட்பாரு, நீ என்ன சொல்ற? நான் கொஞ்சம் உண்மை பேச விரும்புகிறேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நாளைக்கு எனக்கு திருமணம் ஆகும். அப்படி திருமணம் ஆன பிறகு நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பாதியை என் கணவன் மீது வைத்தாக வேண்டும், அதான் இயல்பு. அதனால உங்கள் மீது நான் 50% பாசம் தான் வைக்க முடியும். அந்த மகளை நாட்டை விட்டு விரட்டிடுவாரு. இந்த 2 மகள்கிட்ட நாட்டை பிரிச்சு கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்த பிறகு அவர் கேட்கிற கோரிக்கை என்னன்னா, ஒரு 100 வீரர்கள் என்னோடு எப்போதும் கூடவே இருக்க வேண்டும். நான் அரசனுக்குரிய அதிகாரம் அவருக்கு கிடையாது, பொறுப்புகள்லாம் அங்க அரசனுக்குரிய பொறுப்புகள் கிடையாது. ஆனா அரசனுக்குரிய கண்ணியமும் அரசனுக்குரிய மரியாதையும் தனக்கு வழங்கப்பட வேண்டும். தன் மகள்கள் தான் வழங்காமல் எப்படி இருப்பார்கள், மருமகன்களும் வழங்குவார்கள் ஆசைப்படுவாங்க. இதுதான் கதை. இந்த கதையில ஷேக்ஸ்பியர் மிக உச்சமாக, அல்லது டால்ஸ்டாயினுடைய விமர்சனங்களை தாண்டி, டால்ஸ்டாய் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை தாண்டி இந்த படைப்பு இன்றைக்கும் பேசப்படுவதற்கு மிக முக்கியமான 3 இடங்கள் உள்ளது. இந்த 3 இடங்களிலும் கமலக்கண்ணன் ஜொலித்திருக்கிறார். நீங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மொழிபெயர்ப்பாளர் இந்த படைப்பினுடைய மையம் எது என்பதை மிகச் சரியாக கண்டுணர்ந்திருக்கிறார். உண்மையிலே ஷேக்ஸ்பியரை நம்ம புகழ்பெற்ற மேற்கோள்களால் அறிவதை விட மனித வாழ்வின் கசப்புகளை மிக நுட்பமாக முன்வைத்தவர் ஷேக்ஸ்பியர். இந்த நாடகத்திலே நீங்க எடுத்தீங்கன்னா கூட அபத்தமான பல விஷயங்கள் இருக்கும். ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகத்திலும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த எம்ஜிஆர் படங்கள்ல ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒருத்தர் மறு வச்சிருப்பாரு, அவரோட இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த மறு கலண்டுரும், ராமசாமி அப்படின்பாரு. ஏன்னா அந்த மறு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவரை இவருக்கு அடையாளம் தெரியலையா.
இந்த அபத்தத்தை உலகத்தில் தொடங்கி வைத்தவர் ஷேக்ஸ்பியர் தான். ரொம்ப கூட பழகிட்டு இருக்கிற ஒரு ஆளு ஆன வயோலா என்கிற கேரக்டர் நீங்க பல பல அவருடைய பல்வேறு நாடகங்களில் கூடவே இருக்கிற ஒரு ஆளு ஆண் பெண்ணா மாறிப்பாங்க. ஆனா அதை கண்டுணர முடியாது. இந்த மாதிரியான அபத்தங்கள் நிறைய விஷயங்களை இந்த நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் செய்திருக்கிறார் என்றாலும் இந்த கிங் லியர் நாடகத்தை மிக அழகானதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் ஒன்று சில உரையாடல்கள் பகுதிகள். குறிப்பாக இந்த நாவல் இந்த கிங் லியர் முழுக்க வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குறள் தங்குதடை இல்லாமல் நடைபெறுகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கமலக்கண்ணனுக்கு 1330 திருக்குறளும் தெரியும். சமீபத்தில் இந்த புத்தாண்டில் ஒரு சவால் விட்டதை போல 1330 குறளும் வெறும் மனப்பாடம் அல்ல, குறள் தெரியும், குறளின் பொருள் தெரியும், அந்த குறளின் சொற்களுக்கான பல்வேறு சாத்தியங்களை அவர் கண்டறிந்து அது குறித்து தொடர்ந்து உரையாடல் நிகழ்த்துகிறவராக கமலக்கண்ணன் இருக்கிறார். அவருடைய இந்த படைப்பில் மட்டுமல்ல, அவருடைய எல்லா படைப்புகளிலும் நான் திருக்குறளினுடைய சிறப்பை தொடர்ந்து கண்டுகொண்டே வருகிறேன். இப்ப இந்த இடத்துல அரசன் மகள் ரொம்ப தன்னை துன்புறுத்துகிறார்கள், எனக்கு பொறுமையை கொடு என்றுதான் கடவுள்கிட்ட கேட்கணும். ஆனா கமலகிருஷ்ணன் எனக்கு பொறையுடைமையை கொடுன்னு கேட்கிறார். ஏன்னால் 1330 குறளை படித்த கமலக்கண்ணனால் பொறுமை என்று கேட்க முடியாது, பொறையுடைமை என்றுதான் கேட்க முடியும். அந்த அளவுக்கு வள்ளுவர் அவருக்குள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறார். இன்னொரு இடத்தில் மகள் தன்னிடத்தில் உங்களை பாதி தான் நேசிக்க முடியும், மிச்சம் பாதி என் கணவனை தான் நேசிக்க முடியுதுன்னு 3வது மகள் சொல்றா இல்லையா? அப்ப அவர் கேட்பார், இந்த வயதில் என்ன வன்மை? அவர் ஒரே வரியில சொல்வா, வன்மை அல்ல தந்தையே, வாய்மை. வாய்மை என்கிற வள்ளுவருடைய சொல் இது என்ன வன்மை? வன்மை அல்ல தந்தையே, வாய்மை. ஒரே சொல்ல அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளிலும் அவருடைய மொழியாக்கங்களில் ஏற்கனவே திருக்குறள் ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருப்பதை நான் பார்த்தேன். இங்க சொன்னாங்க இல்லையா, மொழிபெயர்ப்பை தாண்டி உலகளாவிய இலக்கியங்களில் ஒரு மகா மேதைகளினுடைய தரிசனத்தை ஒருவன் தன் மொழியிலிருந்து எடுத்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மேதையின் தரிசனத்தையும் இவன் ஆழ்மனதில் போய் கண்டுணர முடியும். உண்மையிலே நிறைய பேருக்கு நாட்டில் இலக்கியவாதிகளுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? இலக்கியம் என்பது ஆழ்மனதின் படைப்பு என்பதை பல எழுத்தாளர்களே உணர்வதே. அந்த இலக்கியத்தினுடைய அணிசை காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார்கள். இங்க நிறைய பேருக்கு, சில பேருக்கு பக்கமா பாடல் வரிகள் தெரியும், ஆனால் அதனுடைய ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண வேண்டும் என்றால் தன் மொழியில் இருக்கக்கூடிய மேதைகளின் படைப்பை ஆழ்ந்து கற்கிற ஒருவன் தான் இன்னொரு மொழியில் இயங்குகிற ஒரு மேதையினுடைய ஆழ்மனதை கண்டுணர முடியும். இப்ப டால்ஸ்டாயும் திருவள்ளுவரும் வாழ்ந்த நிலம் வேறாக இருக்கலாம், வாழ்ந்த காலம் வேறாக இருக்கலாம், ஆனால் மனம் கணிகிற போது, உள்ளம் உவகை கொள்கிற போது, சொற்களுக்கு அப்பால் இருக்கிற ஒன்றை தொட முயல்கிற போது வள்ளுவன் எந்த இடத்தை தொட்டானோ அதே இடத்தை தான் டால்ஸ்டாயும் தொட முடியும். அதை வள்ளுவனை ஆழமாக கற்ற ஒருவன் தான் டால்ஸ்டாயை மொழிபெயர்க்கிற போது அந்த இடத்துக்கு வர முடியும், ஷேக்ஸ்பியரை மொழிபெயர்க்கிற போது அந்த இடத்துக்கு வர முடியும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஷேக்ஸ்பியருடைய இந்த மொழிபெயர்ப்பை எங்களுடைய கல்லூரி பேராசிரியர் ஒருத்தரை கிங் லியரை மொழிபெயர்த்திருக்காரு. ஷேக்ஸ்பியருடைய வழக்கமான படைப்புகளில் தெரிகிற கசப்பையும் தாண்டி ஒரு இனிமையை நான் கமலக்கண்ணனிடத்தில் இந்த மொழிபெயர்ப்பில் நான் பார்த்தேன். ஏனென்றால் இது டால்ஸ்டாயையும் திருவள்ளுவரையும் உள்வாங்கிய ஒரு மிக முக்கியமான வாசிப்பாளருடைய மொழிபெயர்ப்பு என்பதால் ஷேக்ஸ்பியரின் கசப்பை தாண்டிய ஒரு இனிமையை இந்த மொழிபெயர்ப்பில் அவரால் கொடுக்க முடிந்திருக்கிறது. அதுக்கு திருக்குறளை அவர் அந்த அளவுக்கு ஆழமாக மிக நுட்பமாக வாசித்திருக்கிறார். அது இந்த பல இடங்களில் வெளிப்படுகிறது. அப்புறம் அவர் துளிநசைப்புள் என்கிற கவிதையை கூட இங்கு வெளியிட்டார். அதுல சொந்தமாக அவரே ஒரு 5-6 குறள் எடுத்திருக்கார். இந்த தமிழ்நாட்டுல குறள் எழுதுவது என்பது புதிது கிடையாது. இப்ப எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் தினம் 5 எழுதுவான். ஏதாவது ஒண்ணு சொல்றான்னா, அறுக்கிற அறுவை எல்லாம் அறுவை அல்ல, ஐயா அறுவையே அறுவை. நம்ம கிட்டதான் ஆரம்பம். மிஸ்டு கால் செய்தாரை ஒருத்தல் அவர் நான ரிசீவ்டு கால் செய்து விடல். இங்க எங்க ஊர்ல காணா விளக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி உண்டு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, நோயாளிக்கு காணா விளக்கே விளக்குன்னு ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அப்புறம் ஃபிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றோர் எல்லாம் சுகர் சாவார்னு ஒரு மாணவன் ஒரு தடவை என்கிட்ட எழுதி நீட்டினாங்க. ஆனா இதெல்லாம் வள்ளுவரை அவமானப்படுத்துகிற, ஜாலியா நம்ம சிரிச்சா கூட
நீங்க ஒன்றை போல செய்தல் என்பது வேறு, ஒன்றின் மாற்றாக இன்னொன்றை உருவாக்குவது என்பது வேறு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கமலக்கண்ணனால விளையாட்டுக்கு கூட ஒரு ஜாலியான குரல் எழுத முடியும். அவர் ஒரு 5 குரல் எழுதியிருக்கிறார். உண்மையிலே திருவள்ளுவருடைய குரல் வடிவத்தை இன்னும் சொல்ல போனா, குரல் வடிவம் என்பது, வெண்பா என்கிற வடிவம் என்பது அறக்கருத்துக்களை கூறுவதற்கான. தமிழ்ல ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு கருத்து உண்டு. ஆசிரியப்பா என்பது காதலுக்கான ஒரு அகவல் வடிவத்தில் தான் காதலை சொல்ல முடியும். ஒரு வெண்பா வடிவம், வெண்பா என்பது செப்பலோசை. செப்பலோசைன்னு சொல்றது. ஆசிரியர் சொல்லுவார், யாகாவராயினும் நாகாக்க. ஒருத்தன் இடையில கேட்பான், காவாக்கால், இவர் திரும்ப சொல்லுவார், சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. ஒரு மிக நீண்ட ஒரு வகுப்புரை உரையாடலுக்கான ஒரு அற்புதமான வடிவம் வெண்பா. அந்த வெண்பாவை ஒரு சிற்றிலக்கியம் போல தனக்கு தோன்றுகிற தான் தோன்றி சொற்களால், தான் தோன்றி மொழிகளால் நிரப்பிவிடக் கூடாது என்கிற நுண்ணிய கவனம் திருக்குறளை எழுதுகிற போது கூட கமலக்கண்ணனிடத்தில் இருக்கிறது. அவருடைய ஒரே ஒரு குறளை மட்டும் உங்களுக்கு இந்த தருணத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அலையா மனமும் அறிவின் தெளிவும் முளை சேர் உவகை தரும் அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காங்க. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து யாராவது பார்த்தா இது வள்ளுவர் எழுதியதா, கமலக்கண்ணன் எழுதியதா என்று மயங்கக்கூடிய வகையில் ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுதிய மற்ற திருக்குறளை போல செய்த எத்தனையோ பேருடைய குறள்களை நீங்கள் கவனித்தால் இது வள்ளுவர் எழுதியதல்ல, வள்ளுவரை கிண்டல் செய்து ஒரு குறும்புக்காரன் எழுதியது என்பதை உய்த்துணர முடியும். ஆனால் அலையா மனமும் அறிவின் தெளிவும் முளை சேர் உவகை தரும் என்கிற சொற்களில் இருப்பது வெறும் தமிழ் மட்டுமல்ல, வள்ளுவரின் மனத்தை உள்வாங்கிய கமலக்கண்ணனுடைய அகம் இந்த குறளில் வெளிப்படுகிறது. இதான் அவருடைய எல்லா படைப்புகளையும் இருக்கு. இப்ப இந்த கிங் லியர்ல பாத்தீங்கன்னா, இந்த கிங் லியர் என்கிற ஒரு படைப்பு உச்சம் கொள்கிற சில இடங்கள் உண்டு. ஒன்று, அந்த தந்தையினுடைய தன்னிறக்கம். இந்த எல்லாத்தையும் இழந்தவனுடைய தன்னிறக்கம் இருக்கிறது, அது ரொம்ப பயங்கரமானது. டால்ஸ்டாய் இந்த விமர்சனத்துல ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். என்ன கேள்வினா, ஒரு தந்தை மகளை இவ்வளவு கொடூரமாக சபிப்பாங்க, ரொம்ப மோசமா சபிக்கிறாரு. உன் வயிற்றில் புழு ஊரட்டும், உனக்கு புள்ள இல்லாம போகட்டும். அதுல கமலக்கண்ணனின் மொழிபெயர்ப்பில் நான் ரொம்ப ரசித்த ஒரு இடம், கண்ணீர் வழிந்து வழிந்து உன் கண்ணம் கரையட்டும் அப்படின்னு ஒரு இடம். எந்த அளவுக்கு கண்ணீர் வழிந்து வழிந்து உன் கண்ணம் கரையட்டும் என்று தகப்பன் சபிக்கிறான். ஆனா டால்ஸ்டாய் கேட்கிறார், எவ்வளவு கோபம் இருந்தாலும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை மகள்கள் செய்திருந்தாலும், ஒரு தந்தையால் மகள்களை இந்த அளவுக்கு சபிக்க முடியுமா? முடியும் என்றுதான் உலக இலக்கியம் சொல்கிறது. கம்பராமாயணத்தில் கைகேயி வரம் கேட்கிறார் தசரதனிடம். அப்படி வரம் கேட்கிற போது ஈந்தேன் ஈந்தேன் என்று சொல்லிவிட்டு 2 வரத்தையும் தந்து விட்டு ஒரு விஷயத்தை தசரதன் சொல்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? ரொம்ப குரூரமான உண்மை அது. உன் கழுத்தில் இருக்கிற மங்களன் நான், உன் மகன் பரதனுக்கு காப்பு கயிறாக. உன் கழுத்தில் இருக்கிற மங்களன் நான், உன் மகன் பரதனுடைய கைகளுக்கு காப்பு கயிறாகட்டும் என்கிற பொருள்படக்கூடிய ஒரு பாடலை தசரதன் சொல்வதாக கம்பர் பாடியிருக்கிறார். அதே ஸ்லோகம் வால்மீகியிடத்திலும் உண்டு. இதை கமலக்கண்ணன் மாதிரியான நபர்கள் பேரிலக்கியங்கள் இருந்து இதை உள்வாங்குகிற காரணத்தினால் எந்த மனத்தடையும் இல்லாமல், சில நேரங்களில் சில பேர் மொழிபெயர்க்கிற போது அவங்களுக்கு ஒரு மனத்தடை ஏற்பட்டு அந்த ஃப்ளோவை கட் பண்ணிடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த ஃப்ளோவை இன்னும் அழகுபடுத்தாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கமலக்கண்ணன் மிக முழுமையாக ஒரு தந்தை தன்னிறக்கத்தோடு புலம்புகிற அத்தனை இடங்களிலும் கமலக்கண்ணனுடைய மொழிபெயர்ப்பு உச்சத்தை கொடுக்கிறது. 2வது, அதுல ஒரு கோமாளி பாத்திரம் ஒன்று. ஒரு கிங் லியர் 2 மகள்களால் கைவிடப்படுகிற போது, ஏன்னா ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு தெரியும், வெறும் புத்தகத்தில் படிக்கிற ஒரு படைப்பு கிடையாது, அது நாடகமாக நடித்து காட்டுகிற ஒரு படைப்பு. அப்ப பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய மனதில் இந்த அவலத்தை, இந்த சோகத்தை வேறு மாதிரியான ஒரு நகைச்சுவை மாதிரி அல்லது வேறு வார்த்தைகளில் மிக நுட்பமான வர்ணனைகளோடு சொல்லுகிற போது பார்வையாளனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு வேற. இப்ப நீங்க ஒரு சோகத்தில் ஒருவன் அழுவது என்பது வேறு, சோகத்தின் உச்சத்தில் அவனே சிரிப்பது அல்லது அபத்தமாக பேசுவது, ஒரு கதாபாத்திரம் அழுவதை விட 1000 மடங்கு சோகத்தை பார்வையாளர்களுடைய மனதில் ஏற்படுத்திவிடும். கிங் லியர்ல
ஷேக்ஸ்பியர் மிக நுட்பமாக அந்த கோமாளி பாத்திரத்தை வைத்து மிக நுட்பமான விளையாட, சில இடங்கள் அது எல்லை மீறவும் செய்யும். டால்ஸ்டாயினுடைய விமர்சனம் சரிதான். ஆனால் பல இடங்களில் இந்த கோமாளி கதாபாத்திரத்தின் மூலமாக கிங் லியரினுடைய சரிவினை, அவனுடைய சரிவின் மூலமாக மானுட சரிவினை, ஒரு அதிகாரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கீழே விழும், எந்த மகத்தான அதிகாரமும் கீழே விழுவதற்கான சாத்தியம் கொண்டதுதான். அப்படி விழுகிற போது அது எவ்வளவு அபத்தமாக இருக்கு. நான் கூட சிலரின் வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்போது கோமாளிகள் அவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த கோமாளிகளாக நடித்தவர்களை நாம் நினைவு கூர்ந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல ஷேக்ஸ்பியருடைய மேதமை மிக அற்புதமாக வெளிப்படக்கூடிய இடங்கள் அந்த கோமாளியினுடைய டயலாக். நீங்க நுட்பமாக கவனித்தால் கமலக்கண்ணன் மிக குறைவான வரிகளில் அந்த கோமாளியினுடைய கிண்டலை மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு இடத்துல கோமாளி சொல்லுவார், மாமா மாமான்னு தான் சொல்லுவார். நீங்க அது ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எப்படி இருக்காது, அங்கிள். அது தமிழ்ல சொல்ற போது நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கு. அந்த கோமாளி வந்து லியர்ல சொல்லுவார், மாமா மூக்கு ஏன் முகத்துக்கு நடுவில் இருக்கிறது தெரியுமா? இவர் 2 மகளுக்கு 2ஐயும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. அப்ப கேட்பாரு, மூக்கு ஏன் முகத்தின் நடுவில் இருக்கிறது தெரியுமா? இது தெரியாது. அப்போதுதான் 2 பக்கமும் 2 கண்கள் இருக்க முடியும். இது நமக்கு ஏதோ லூஸ் மாதிரி பேசுறாண்டாங்க, நம்மள மெண்டல் ஆக்குறாங்கிற மாதிரி தெரியும். ஆனா அடுத்த வார்த்தை, நுகர முடியாததை 2 கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக. நீங்க பாருங்க, ஒரு 2 மகள்கிட்ட நீங்க ஆட்சியை பிரித்து கொடுத்தால் என்ன நிகழும் என்பது ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய நுட்பம். ஆனால் நுகர முடியாததை 2 கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மூக்கு என்பது முகத்திற்கு நடுவே இருக்கிறது. நிறைய இடம் ராஜாவை சொல்லுவார், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மீன் கொதிக்கிற போது சட்டிக்குள் கையை விட்டு மீனுடைய மண்டையில் துள்ளாதே 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 என்று தட்டி விடுகிறவர். ரொம்ப இயல்பா நகைச்சுவையா இருக்கும். இன்னொரு இடத்துல மாட்டுக்கு வைக்கோல் தருகிற போது மாட்டின் தொண்டை வலித்து விடும் என்று அதில் வெண்ணையும் சேர்த்து தடவி தருகிறவர். அப்புறம் இன்னொரு இடத்துல கோமாளி வந்து லியரை போட்டு சாத்துற ஒரு இடம் இருக்கும். மாமா நான் அரசனாக இருந்து நீங்கள் கோமாளியாக இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு தண்டனை தருவேன். ஏனா அப்படின்பாரு கிங் லியர். ஏனா அறிவு வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு முதுமை வந்துவிட்டது. வழக்கமா அறிவு வந்து இளமையிலிருந்து, சிறுவனிலிருந்து அறிவு வந்து இளமை பருவத்தில் வளர்ந்து பிறகு முதுமை அடைய வேண்டும். உங்களுக்கு அறிவு வருவதற்கு முன்பாகவே முதுமை வளர்ந்து விட்டது என்று ரொம்ப நுட்பமாக சொல்லுவார். அந்த வார்த்தை விளையாட்டுக்கள்ல வேறொரு உணர்வை சொல்றது இருக்குல்ல. சொல்ற உணர்வு வேறு, பெறப்படுகிற உணர்வு வேறு. இந்த கோமாளி சொல்லுகிற வார்த்தைகளை ஆடியன்ஸ் ரசிக்க மாட்டாங்க. இந்த கோமாளி சொல்லுகிற வார்த்தைகள் அந்த சூழலில் ஏற்படுத்துகிற விளைவை பார்வையாளர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். இந்த நுட்பம் ஷேக்ஸ்பியரால் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கமலக்கண்ணன் உள்வாங்கி இருக்கிறார். எனக்கு மீண்டும் கம்மன் தான் நினைவுக்கு வருகிறான். சூர்பனகையை மூக்கு அறுத்துருவாங்க. எல்லாருக்கும் தெரியும் சூர்பனகை கதாபாத்திரத்தை. அவ வந்து ராமனை காதலிப்பாள். லட்சுமணன் மூக்கு அறுத்துருவான். மூக்கு இல்லாம சூர்பனகன் இருப்பா. பக்கத்துலதான் சீதை இருப்பா. சீதை வந்துருவா. சூர்பனகைக்கு அப்பையும் காதல் போகாது. ஸ்டில் ஐ லவ் யூ ராமாம்பா. நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ. உன்னை அவன் என்கிட்ட வேணா லட்சுமணன் போன சொல்லுவான். அப்படி சொன்ன பிறகு சூர்பனகை நான் உன்னை விரும்புறேன்னு சொல்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவா, என்ன பாக்குற, என்னை காதலிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? பக்கத்துல சீதை நிற்பா. மூக்கே இல்லாதவர்களோடு எப்படி வாழ்வது என்று யோசிக்கிறாயா? அங்கே பார், இடையே இல்லாதவர்களோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாய் சீதையா. இடையே இல்லாதவர்களோடு குடும்பம் நடத்துகிற போது மூக்கே இல்லாத என்னோடு வாழ்வதில் என்ன கஷ்டம்? அதாவது சீதையோட இடை மெலிது, அவர் ரொம்ப அழகா இருக்காங்கிறது சொல்ல வந்த விஷயம். ஆனா சொல்லப்படுகிற விஷயம் வேறு. இந்த நுட்பத்தை மிக அழகாக ஷேக்ஸ்பியர் உள்வாங்கி இருப்பார். அதை இந்த நாடகத்தினுடைய உச்சமாக தன்னுடைய மொழி அழகின் மூலமாக, பேரிலக்கிய வாசிப்பின் மூலமாக கடத்தியிருப்பார். இந்த நாடகத்தினுடைய 3வது உச்சபட்ச இடம், முக்கியமான ஒரு இடம். அது வந்து ஒரு வகையில் ஒரு படைப்பாளன் தன்னுடைய காலத்திற்கு அப்பால் சென்று சிந்திக்கிற இடம். நீங்கள் யோசித்து பார்த்தால் கம்பராமாயணத்தில் அரசியல் கோட்பாடுகள் என்று ஒரு நூலை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினார். அந்த நூலில் ஒரு சோழர் கால பேரரசை தாண்டி, சோழர் கால விழுமியங்களை தாண்டி கம்பன் என்கிற மகா கவிஞனுக்குள் இருக்கக்கூடிய
அரசர்களை தாண்டிய ஒரு விழுமியங்களை கம்பன் காப்பியத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒளித்து வைத்திருக்கிறான் என்கிற ஒரு இடம். அதே மாதிரி ஒரு இடத்தை நான் கிங் லியர்ல பார்த்தேன். இந்த லியர் அரசன் வந்து இதை விட உச்சமான ஒரு தருணம் வரும். அவனுக்கு கிட்டத்தட்ட மனப்பிறழ்வு அடைஞ்சிருவான். ஏன்னா இந்த மகன் 100 பேர் உனக்கு இல்ல, 50 பேர் போதும்னு விரட்டிடுவான். அந்த மகன் 25 பேர் போதும், நீ சும்மா இருந்தா என்ன, அப்புறம் நீ ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பொழியும், வெள்ளம் அடிக்கும், காற்று வீசும். அரசனுக்கு அந்த அரண்மனைக்குள்ள கூட யாரும் சேர்க்க மாட்டாங்க, வெளியில தெரிவான். அப்படி கிங் லியர் அரசன் வெளியில் திருகிற போது இன்னொருத்தன் மாறு வேடத்துல வந்து அவனும் லூசுத்தனமா பேசுவான். அப்ப இந்த 2 பேரும் லூசுத்தனமா பேசுகிற போது கோமாளியும் கூட சேர்ந்து பேசுவான். இது பார்க்கிறவனுக்கு ஏற்படுத்துகிற விளைவு பயங்கரமா இருக்கும். அதனுடைய உச்சகட்ட தருணத்தில் அரசன் மழையிடம், காற்றிடம், அங்கு பொழிகிற மேலே இடிக்கக்கூடிய இடியிடம் பேசுகிற ஒரு காட்சி ஷேக்ஸ்பியருடைய கிங் லியரின் உச்ச காட்சிகளில் ஒன்று. அந்த இடத்துல கமலக்கண்ணனின் மொழிபெயர்ப்பு மிக அழகாக அமைந்திருக்கிறது. நான் ஒரே ஒரு இடம் எனக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அரசன் வந்து ஃபர்ஸ்ட் மகளை திட்டுவான். நீயும் என் மகளோட கூட சேர்ந்து மலையை எங்களை துன்புறுத்துற, காற்றை என்னை துன்புறுத்துகிறாய், இடியை என்னை துன்புறுத்துகிறாய்ன்னு சொல்லிக்கிட்டே வந்தவன் தன்னை அறியாம ஷேக்ஸ்பியர் என்கிற ஒரு மகா படைப்பாளன் இந்த கிங் லியர் அரசன் என்கிற எல்லையை தாண்டி வேறொரு இடத்தை தொடக்கூடிய ஒரு வசனம். அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு அரசனாகிய எனக்கு இப்பொழுதுதான் மலையை தாங்குவதற்கு வசதி இல்லாத, வீடு இல்லாத, கூரைகள் இல்லாத மனிதர்களின் உணர்வு புரிகிறது. இந்த குளிரை கொழுப்பில்லாத மக்கள் எப்படி தாங்குவார்கள்? எனக்கு கொழுப்பு இருக்கு, நான் ராஜா, எனக்கு கொழுப்பு சேர்ந்திருக்கு. இந்த குளிரை தாங்குவதற்கான கொழுப்பை தன்னுடைய ரத்தத்திலே புதிந்திருக்கக்கூடிய என்னாலே இந்த குளிரை தாங்க முடியவில்லை என்றால், நாங்கள் சுரண்டி சுரண்டி ஒன்றுமில்லாமல் போன கொழுப்பில்லாத ரத்தத்தை கொண்ட குடிமக்கள் இந்த குளிரை எப்படி தாங்குவார்கள் என்பது ஷேக்ஸ்பியர் நாடக கதையை தாண்டி ஷேக்ஸ்பியர் என்கிற கலைஞன் வெளிப்படுகிற இடம். அந்த இடத்தை மிகச் சரியாக, மிகச் சுருக்கமாக, மிகச் செறிவாக கமலக்கண்ணன் மொழிபெயர்ப்பதற்கு கமலக்கண்ணனுடைய பேரிலக்கிய வாசிப்புகள் தான் உதவி இருக்கிறது என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கமலக்கண்ணன் வந்து நிறைய உலக இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வந்து விட்டார். எல்லாமே கிளாசிக்ஸ் தான். ஆனா பாரதியினுடைய ஒரு வாசகம் உண்டு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி மகிழ்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். நாமளே நம்மளை புகழ்ந்துகிட்டு ரொம்ப கூடுதலா பேசிட்டு இருக்கிற அர்த்தம் இல்ல, பிறர் நம்மை பாராட்ட வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழினி என்கிற ஒரு அற்புதமான பதிப்பகத்தில் வெளியிட 95க்கு பிறகு வெளிவந்த அத்தனை நாவல்களும் கிளாசிக்ஸ் தான். இன்றைக்கு உலக இலக்கியங்களை தமிழுக்கு தந்த கமலக்கண்ணன் எதிர்காலத்தில் சு வேணுகோபால், கோபாலகிருஷ்ணன், சு வெங்கடேசன், மானசீகனுடைய படைப்புகளை உலக இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகத்திற்கு தந்து பாரதியின் கனவுகளையும் மொழிபெயர்ப்பார் என்கிற சுயநலமான ஆசையில் சொல்லி கமலக்கண்ணனுக்காக, அவருடைய மொழிபெயர்ப்புகளுக்காக அவரை நேசிக்கிற உள்ளங்கள், திருச்சியில் தமிழை சுவாசிக்கிற உள்ளங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய வாழ்த்துதல்கள் தான் கமலக்கண்ணனை இன்னும் கூடுதலாக இயங்க செய்யும். கமலக்கண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.